ஆயுதப்படை மைதானம் அந்த ரொம்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா அதிசயம் வரதுக்கு ஒரு ஆர்வம் இல்லை அவன் திருவணும் அவன் உள்ள போயிடுவான் வீடியோ வந்துருக்காங்க சரியா இருக்கா நான் தான் அலையதான் சரி வரும்போதே கூட்டுதானே வரணும் இவ்வளோ நேரத்துக்கு வரலீங்க அது வெயிட் பண்ணி வச்சுட்டு வரோம் அவன் பார்ப்போம் அவன் சீப்பாக நினைச்சிருக்கான் ஆனால் அவன் அதெல்லாம் நினைக்க மாட்டான் அவன் இது மாதிரி பல கேஸ் பார்த்துட்டு அவனுக்கு ஏதாவது சுட்டு இல்லை அதை சொல்லுவேன் இல்லைன்னா இப்படி ஸ்டில்லு கலையிறாள் அடிவாங்க அவன் வந்து அவன் பின்னாடி தான் வருவான் அவனுக்கு தான் காசு இறக்க முடியும் நம்ம காசு இறக்க மாட்டேங்குது பதிவு இவ்வளோ ரேட் ஆகணும் நம்ம கூட்டிகிட்டே தான் நம்ம கையோடு கூட்டிகிட்டே தான் இன்னும் கூட எங்கே இருக்கான்னு தெரியல எல்லாருக்கே தெரியலையாம நீங்கள் கமிஷனர் பார்த்து கேளுங்க அப்படின்னு இப்படியே போயிட்டு ஒரு நாளைக்கு ஆளை கடத்திடுவானோ ஐயோ அன்னைக்கே அவர் சொல்கிறேன் எங்களுக்கு என்ன எங்களை எதுவுமே சொல்லாமல் செய்கிறாங்க அவனும் கடுப்பில் தான் இருக்கான் இன்ஸ்பெக்டரும் கடுப்பில் தான் இருக்கான் இல்லை டம்மி ஸ்டேஷன் இல்லாதீங்க அவர் ஒழுங்காக நல்லா இருக்கப்போ அவரை டம்மி ஆக்குறாங்க இப்போ நீங்கள் நம்ம அது வெளியில் நம்ம ஸ்பீடாக பேசணும்னா அவர் பிரிக்கிறாங்க அப்புறம் ஏதோ கொஞ்சம் லெவலாக ஓடிட்டு எதுவும் சோழி பிரிக்கிறாங்க எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையும் மன உளைச்சலையும் எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. அவங்க ஆரம்ப காலத்திலிருந்தே நாம் சொல்வது என்னவென்று சொன்னால் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றீர்களோ எங்களுடைய ஜமாத்துடைய கூட்டமைப்பு இருக்குது, ஜமாத் இருக்குது, அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களுடைய கூட்டமைப்பு இருக்குது. எங்கள்கிட்ட வந்து முறையிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். நேற்று இரவு சமையல் செய்துட்டு இருந்த எங்களுடைய ஒரு சகோதரர் இன்னைக்கு இரவு 1:15 மணிக்கு பள்ளிவாசலுக்கு தொழுகை வரக்கூடியவங்களுக்காக சமையல் செய்து கொண்டிருந்த அந்த சகோதரரை வந்து வண்டியிலேருந்து வந்து இறங்கி வலுக்கட்டாயமாக கண்டமிதமாக இழுத்துருக்காங்க. படு மோசமாக இழுத்து எதுக்குன்னு கேட்க அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சத்தமிட்டு இருக்காங்க. ஒரு காட்டு மிராண்டித்தனத்தை போன்று அவங்களை இழுத்து வண்டியில் வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க.
இது உண்மையிலே எங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கு. நாங்கள் ஒவ்வொரு அதிகாரிகளும் ஃபோன் பண்ணி கேட்டோம், யாரும் எங்களுக்கு தெரியல, லோக்கல் அதிகாரிகள் யாரும் எங்களுக்கு தெரியலைன்னாங்க. இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, இது உண்மையிலே முஸ்லீம் விரோத போக்கை கையாளுகிறார்களோ இங்கே உள்ள அதிகாரிகள் என்பது எங்களுக்கு நாங்கள் உணர முடிகிறது. நோன்பு காலத்தில் தொடர்படியாக கடந்த காலங்களிலிருந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களை இதற்கான ஒரு தெளிவான முடிவை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலப்பாளையம் காவல் நிலையத்துக்கு வந்து காவல் நிலையத்தை முற்றுகிறதுக்காக வந்திருக்கோம். காவல் ஆய்வாளர்கள் 10 மணிக்கு கமிஷனரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக குற்றங்கள் எங்கு நடந்தாலும் குற்றவாளிகளை கைது செய்வதில் எங்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் அப்பாவிகளை கைது செய்வதும் அப்பாவிகளை துன்புறுத்துவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மனித உரிமை மீறல்கள் அப்பட்டமாக மீறப்படுகின்றன. இரவு நேரத்திலே நள்ளிரவிலே வந்து காவல்துறை அடித்து இழுத்து ஒருவரை கைது செய்து அழைத்து செல்கிறார்கள் என்று சொன்னால் அது மனித உரிமை மீறலின் உச்சகட்டமான வெறியாட்டம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. காவல்துறைக்கு பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் முஸ்லீம்களை மனதை வேதனைப்படுத்தும் விதமாகவும் அவர்களை அச்சுறுத்தும் விதமாகவும் இன்றைய தினம் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பித்து அப்பாவிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை இன்றைய தினம் இந்த இடத்திலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.